எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் டிஃபன் பார்த்தீங்கன்னா அடை தோசை. அடை தோசைக்கு வந்து மாவு ரெடி பண்ணுறதை நான் காமிக்கலை. அது வந்து எப்படி ரெடி பண்ணேன், என்னென்ன ஆட் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இது பார்த்தீங்களா, மாவு அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு டம்ளர், உங்களுக்கு எந்த டம்ளரில் கணக்கு பண்ணுறீங்களோ அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி, அந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் சிறுபருப்பு, அது அரை டம்ளர் உளுந்து, இது எல்லாத்தையுமேவும் தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிடுவோம். 4 மணி நேரம் கழித்து அதில் ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள், மிளகு, சீரகம், சோம்பு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மைய இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தோசை சுடுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி வந்து இதை ரெடி பண்ணி வச்சா போதும். 2 மணி நேரத்துக்கு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம எப்பயும் தோசை சுடுற மாதிரி சட்டியில் இந்த மாதிரி மெல்லிஸாக ஊற்றி இதை வந்து ரெடி பண்ணோம்னா மொறுன்னு அடை தோசை ரெடி. இதில் வந்து நான் கொத்தமல்லி இலை தூவியிருக்கேன். நீங்கள் வந்து முருங்கைக்கீரை, சிறுகீரை, எந்த கீரைனாலும் போட்டுக்கலாம். நான் தோசையை வந்து திருப்பி போட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதை வந்து நல்லா தடிமனாக சுட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நைஸாக சுட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, சுண்டல் கிரேவி. இதுதான் இன்னைக்கு அடை தோசைக்கான சைட் டிஷ்ஷு. எங்கள் வீட்டு நைட் டிஃபன் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டிஃபனில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இது வந்து நைட்டு டிஃபனு. ஹஸ்பண்ட் வந்து 6 மணிக்கு டியூட்டிக்கு போகிறதுனால இப்போயே நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். இதை தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கரெக்டான அளவில் எல்லாமே ஆட் பண்ணி அரைச்சி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் வந்து நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். இதில் வந்து நம்ம நிறைய பருப்பு வகைகள் சேர்த்துருக்கோம். அதனால இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் ஆரோக்கியமானது, உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.